மாசிலாமணி சார் வணக்கம். மாசிலாமணி சார், இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இஷ்யூஸை ரொம்ப அதிகமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்களால் இதை ரொம்ப குறிப்பாக சொல்ல முடியும். வழக்கத்திற்கு மாறாக இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி இடையே ரொம்ப கருத்து மோதல்கள் கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறோம் சார். அதுக்கு முதல்ல என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சார்ஜையும் வைக்கிறாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஈரப்பதம் என்பது விவசாயிகளோடு ஒவ்வொரு அறுவடை காலத்திலும் வருகிற தொடர் பிரச்சனை. சரி, இந்த ஈரப்பதத்தை நீக்கி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடுகிற பொழுது எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற ஹீட் வருது. இதுல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஒழிய சௌரியம் அடைகிறது ரொம்ப குறையும். ஒண்ணு நம்மையாருக்கு சொல்லணும், நம்ம ஈரப்பதம் விளக்கு ரிலாக்ஸ் இருக்கிறத ஒன்றிய கவர்மெண்ட்ல நினைச்ச நேரத்துக்கு கேட்க முடியாது. எந்த நேரத்துல அந்த பாதிப்பு இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் எழுத முடியும் கடிதம். அதுதான் வழக்கம், வாடிக்கை முறையும் கூட. அந்த அடிப்படையில தான் முதலமைச்சர் கடந்த செப்டம்பரிலே லாஸ்ட்ல கடிதம் எழுதினார். கடிதம் எழுதியதற்கு என்ன நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம் என்றால், கடிதம் எழுதியவுடன் ஈரப்பதத்தை அதை உணர்ந்து விலக்களிப்பதற்கு பதிலாக 15 நாட்கள் கழித்து குழு வருகிறது, திரும்ப 15 நாள் கழிச்சு அறிக்கை கொடுக்கப்படுகிறது, 1 மாதத்துக்கு பிறகு இல்லை என்று மறுக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டதற்கான காரணம் கூட கொடுக்கவில்லை என்றால் இந்த காவிரி டெல்டா பற்றி அவருடைய கவனம் எப்படி இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஈரப்பதம் என்பது தொடர்ந்து கொள்முதலில் அரசாங்கத்தில் இருக்கிற இதே அணுகுமுறையைத்தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்த அந்த ஈரப்பதத்தை அளவீடு செய்யக்கூடிய அதிகாரிகள் குழு இதே மாதிரியாகத்தான் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ஈரப்பதம் தொடர்பான இந்த அளவீடு விவகாரத்தில் நடந்து கொள்வாங்களா, இல்ல இங்க கொஞ்சம் கூடுதலா அக்கறை காட்டி நடந்துக்கிறாங்களா? இல்ல, எல்லா இடத்திலும் இந்த நடைமுறையை தான் எல்லா மாநிலத்திலும் ஒன்றிய அரசு பின்பற்றுகிறது, பின்பற்ற வேண்டும். சரி, ஆனால் நடைமுறை அமலாக்கத்தில் கொஞ்சம் கூட குறைச்சிருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது உண்மை. நான் குறைந்தபட்சம் மறுக்கிற பொழுது என்ன காரணம் மறுத்தார்கள் என்று கூட சொல்லவில்லை. அதான் உன் பெரிய வேடிக்கை. ஈரப்பத விளக்கு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்கிற ஒன்றிய அரசு இன்ன காரணத்திற்காக நாங்கள் ஈரப்பத விளக்கில்லை என்று சொல்லலாமலா, அதை கூட சொல்லவில்லை என்றால் என்ன கருதுகிறார்கள்? இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது ஈரப்பதம் என்பது இன்று ஏற்பட்டதில்லை. என்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்து பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தொடக்கத்திலேயே தமிழ்நாடு அரசே கொள்முதல் செய்ததால் விவசாயம் மீது அக்கறையின் அடிப்படையில என்ன செய்தார்கள் என்றால் 17% பதிலாக 18, 20 கூட வந்தாலும் கூட எடுத்துவிட்டு, இப்பொழுது நான் புதிய கருத்தை ஒன்று வெளியிடுகிறேன். பழைய விஷயத்த ஒரு மூட்டைக்கு 1 கிலோ யூரியாவை மிக்ஸ் பண்ணி மூட்டையில மிக்ஸ் பண்ணி அடிக்கிடுவாங்க. ஏன் யூரியா மிக்ஸ் பண்றாங்கன்னா முளைப்பு திறனை குறைப்பதற்காக, முளைப்பு திறன் இருக்காதுங்கிறதுக்காக. இப்படி சில ஆண்டுகள் நடந்தது. அது என்ன விளைவு ஏற்படுத்தியது என்றால் நெல்லு கருப்பாயிட்டு, நெல்லு டேமேஜ் ஆயிடுது. அது அரிசி அவுட்டைன் கிடைக்கல, அதாவது அரவை திறன் கூடுதலாக கிடைக்கல. திரும்ப தமிழ்நாடு, இதே தமிழ்நாடு அரசு சொந்தமாக கொள்முதல் செய்யும் பொழுது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்யும் பொழுது என்ன செய்தார்கள் என்றால் கட்டுப்பிடித்தார். கட்டு என்று சொல்வார்கள். ஒரு மாச்சர் 17க்கு 18 இருந்தால் 1 கிலோ நெல்லை எடையை குறைப்பது, 18 19 இருந்தால் 100 கிலோவுக்கு 2 கிலோ குறைப்பது. இப்படி அந்த எடையை குறைத்து விவசாயிகளுக்கு சிரமம் இல்லாமல் கொள்முதல் செய்து வந்தார்கள். இதுதான் ஒரு பிரச்சனை இல்லாமல் பெரிய அளவுக்கு நடந்து வந்தது. என்றைக்கு ஒன்றிய அரசின் முகவராக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மாறியதோ அன்னிலிருந்து அதை கேட்டுத்தான் எல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு விட்டது. மாநில அரசு எப்பொழுதுமே 4 பருவங்களை நிர்ணயித்திருக்கிறது. இந்த பருவத்துக்குள்ளதான் கொள்முதல், இந்த பருவத்திலேதான் விலை ஏற்றம் அறிவிப்பு அல்லது வேறு விதமான சலுகைகள் என்பதெல்லாம் இந்த 4 பருவத்துக்குள்ளே அடக்கப்படுகிறது. என்ன துரதிருஷ்டம் என்றால் இந்த ராபி, கரி, கரிப்பு, சொர்ணவாரி, நவர இந்த 4 பருவங்களும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பொழிகிற காலம் என்பது வேறு, வடகிழக்கு பருவமழை காலம் என்பது வேறு. இந்த 2 பருவ காலத்திலேயுமே தொடர்ந்து பாதிக்கப்படுவது குறையும் சம்பாவம். ஆகவே இந்த பாதிப்பு தொடர்ந்து இருக்கிற பொழுது இந்த 10ஆம் பசலித்தனமான ஒன்றிய அரசு கடிதம் எழுதி பதிலை கேட்டு விலக்களிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமல்ல. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதுக்கு ஏன் இங்கேருந்து ஒரு கடிதம், அங்கிருந்து ஒரு குழு பார்வையிடணும். இந்த குழு இன்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. எதுக்கு வேஸ்ட்? நாங்க என்ன சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப வசதியில
டெல்லியில உட்கார்ந்துகிட்டே பார்க்கலாம் திருவாரூர்ல என்ன மாய்ச்சல் இருக்கு, என்ன ஈரப்பதம் இருக்கு, சென்னையில என்ன இருக்கு, அதே போல திருப்பத்தூர்ல என்ன இருக்குங்கிறத சென்னையில உட்கார்ந்துகிட்டு நெட்ல பார்த்தோம்னா எவ்வளவு மாய்ச்சல் ஈரப்பதம் இருக்கு, எவ்வளவு மழை பொழியுது, எவ்வளவு என்னன்னு விவரங்கள் தெரியும். அங்க இருந்துகிட்டு அனுமதி கொடுக்கலாமே. இதுக்கு ஏன் ஒரு கடிதம், இதுக்கு ஏன் இவ்வளவு காலம், இவ்வளவு ஏன் இந்த குழு? அப்ப இதெல்லாம் 10ஆம் பசலித்தனமான அணுகுமுறை வைத்து விவசாயிகளை பாதிக்க வைக்கிறது. அந்த உடனடியே ஆர்டர் கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய நிரந்தர கருத்து இப்ப முதலமைச்சர் கூட எழுதியிருக்கோம், நிரந்தர ஒரு அனுமதி வேணும். அப்படி ஒரு மாய்ச்சல் வந்தால் தமிழ்நாடு அரசே, மாநில அரசே ரிலாக்சேஷன் கொடுத்து கொள்ளலாம் என்கிற உத்தரவை பெறுவதற்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து. இதுதான் முக்கியமான பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க அவங்க மந்திரியிட சொன்னோம், இந்த சக்கரபாணி மினிஸ்டர்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஈரப்பதங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை டெல்டாவில இருக்கு, அது தவிர்க்க முடியாது. அந்த நேரத்துலதான் பனி வரும், மழை வரும், இது தவிர்க்க முடியாது, நிரந்தரமான ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்க எழுதி ரிட்டானா கொடுங்கன்னு கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். அப்போ ஒரு டிரைவர் உலர் இயந்திரம், காய வைக்கிற இயந்திரம் ஒரு இயந்திரம் 1,10,000 ரூபாய். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50 சென்டர் வாங்கி போடணும். உடனே எம்டியை கூப்பிட்டு கேட்டாரு, பணம் இருக்கான்னு கேட்டாரு. ஒரு 500 சென்டருக்கு மேல வாங்குவோம்னு சொன்னாரு. நான் சொல்றேன், இப்போது 1,75, 1,75,000 ஒரு சென்டருக்கு ஒரு டிரைவர், அல்லது ஒரு 10 சென்டருக்கு ஒரு டிரைவர். இப்படி போட்டா இந்த மாதிரி காலங்கள்ல விவசாயிகள் அலைக்கட்சி அங்க ஓடி இங்க ஓடி அவசரப்பட்டு படுறதை விட காய வச்சு கொடுக்கலாம். ஏன் இந்த அரசாங்கம் அப்படி சிந்திக்க கூடாது? அப்புறம் இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு கொள்முதலை கொள்முதல் பண்ணோம்னா உடனே அன்லோட் பண்ணும். என்ன சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த சென்ற ஆண்டு வரை 2 ஆண்டுக்கு முன்னாடி வரை 3 ரூபா 30 காசு ஒரு சிப்பத்துக்கு லோடு மேலுக்கு. தமிழ்நாடு அரசு தான், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துதான் ஒரு 10 ரூபாய்னு உயர்த்தினார். உயர்த்திட்டு எங்கள்ட்ட எல்லாம் என்ன சொன்னாரு கூட்டத்துலன்னா, ஒரு காவிரி டெல்டா கூட்டத்துல, இதுக்கு மேலேயாவது இந்த பணம் எல்லாம் வாங்காம இருக்கிறது ஒத்துழைங்க, கொடுக்காம இருக்கிறது ஒத்துழைங்கன்னு. சரி, 10 ரூபாய் ஒரு மூட்டைக்கு. ஆனா அது சென்ட்ரல்ல உண்டு. அதே சமயம் லோடு அந்த இடங்க அன்லோட் பண்றாங்க குடோன்ல போயிடா, அவங்களுக்கு கிடையாது. இந்த 10 ரூபாய் வாங்கும்போது ஏன் வாங்குறாங்க? முதல்ல 10 ரூபாய் எதுக்காக வாங்கினாங்க? கூலி குறைவா இருக்குன்னு வாங்கினாங்க. அடுத்து இந்த 10 ரூபாய்க்கு என்ன நியாயம் சொன்னாங்க? ஷார்டேஜ். பிசி என்ன பண்றாரு, பர்ச்சேஸ் கிளார்க்கு கொள்முதல் பண்ணி வைக்கிறாரு. அங்க கொண்டு இறக்கணும்னா ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கு, மாச்சேரிவில் இருக்குன்னு சொல்லிவிட்டு பணம் பிடிக்கிறாங்க. அந்த பணத்தை நீ கட்டணும், பிசி கட்டணும் அப்படிங்கிறாங்க. பல பேர் வேலையெல்லாம் போயிட்டாங்க, பிசி எல்லாம் பணம் கட்ட முடியாம. அப்ப லோட்மேன் வாங்குற பணத்துல எங்களுக்கு இது ஈடு கட்டுங்கன்னு சொல்றாங்க. இதை ரெண்டையும் ஈடு கட்டிட்டு இருக்கும்போது அதிகாரிகள் பணம் கொடுக்கறவங்க என்ன பண்றான், அவங்க ஏக்யூன்னு சொல்லுவாங்க. பணம் கொடுக்கறவங்க நீ பணம் வாங்குறீங்க, நான் கொடுத்தானே வாங்குற, அதனால நீ எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுன்னு கொடுக்கிற பணத்துல, இப்ப எல்லாம் நெட்ல வருது பணம், முதல்ல நேரடியாக கொடுக்கிற பணம் நேர கட்டில இருந்து உருவிடுவாங்க பணத்தை. அப்ப எப்படி போகுது பாருங்க விவசாயிகளுடைய பணம். புரியுது. இன்னும் சொல்ல போனா தமிழ் டெல்டாவில் இருக்கிற பர்ச்சேஸ் முறையோட மோசமாக இருக்கு தமிழ்நாட்டுல. பல இடங்கள்ல டிஎன்சிசி கொள்முதல் பண்ணல, மார்க்கெட்டிங் சொசைட்டி தான் கொள்முதல் பண்ணது. ஒரு தாலுக்காவுக்கு ஒரு சென்டர், டெல்டாவை ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சென்டர். ஆனா மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு சென்டர். அவன் விவசாயம் எங்க போய் அலைஞ்சு விட போறது, தனியாட்ட போட்டு போயிடுறாங்க. அங்க அந்த நெல்லை கொண்டாந்து இங்க வந்து இருக்காரு. ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? எப்படி திமுகவோட செய்தி தொடர்பாளர் இருக்காரு, ஏதாவது நீங்களா கேக்குறீங்களா இல்ல நானாவே கேட்டுக்கிட்டா? இல்ல சொல்றீங்களா? நான் இதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. இந்த நிரந்தரமா உத்தரவை பெறணும், முதலமைச்சர் உத்தரவு பெறணும். ஓகே சார். இவ்வளவு சொல்றவங்க டெக்னாலஜி எல்லாம் சொல்றாங்க, நேரடி கொள்முதல் நிலையத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படிங்கறதையும் பேசணும். ஓகே ஓகே சார், வணக்கம். பணத்தை பிடிக்க முடியாது. ஓகே சார், பேசலாம். மாசிலாமணி ஐயா பேச. மாசிலாமணி சார். வணக்கம் சார். மாசிலாமணி சார். இந்த 2 பேருடைய அரசியல் விவாதத்துல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களுடைய முன்னேற்றம் கிடையாது. சரி, தேவையில்லாத உரையாடல். இது டாபிக் நல்ல டாபிக் எடுத்துறீங்க, நெல் ஈரப்பதம் கொள்முதல் குறித்து. இந்த எல்லையை தாண்டி இந்த அரசியல் பிரச்சனை கொண்டாந்து மோதுறதுக்கு பிறகு நல்ல முறைகள் அல்ல. தேவையில்லாம என்னையும் சீட்டிருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறோம். ஆனால் விவசாய சங்கத்துல மாநில பொதுச்செயலர். இந்த கொள்முதல் பிரச்சனை வந்த காலங்கள்ல உடனடியாக காவிரி டெல்டாவில ஒரு அறிக்கை கொடுத்து அடுத்து போராட்டம் அறிவிச்சு நடத்துறது நாங்க தான். நாங்க ஓப்பனா இப்பயும் சொல்றோம், அப்பயும் சொல்லி என்னுடைய தொலைக்காட்சி பேட்டி எடுத்து பாருங்க. உணவுத்துறை மந்திரி மாண்புமிகு சக்கரவாணனுடைய தவறான அணுகுமுறை தான்
தொலைநோக்கு சிந்தனையாளருடைய விளைவுதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? ஆடியோ பாருங்க, சொல்லிட்டேன். கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் தனி ஆய்வு குறிக்கிறாங்கம்மா, குறிக்கிறாங்க, செய்து குறுக்கிட்டு பேசாங்க, நல்ல முறை இல்லை. நீங்க அப்படி நாங்க செப்டம்பர் முதல் வாரத்திலேயே நாங்க கடுமையான அறிக்கை கொடுத்து விவகாரம் பண்ண பிறகு சிஎம் வந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. உடனடியா எல்லா மந்திரியும் பொறுப்பு வர்றாரு, பர்ச்சேஸுக்கு தீவிர கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் லாரி ஆய்வு பண்றாங்க, இடத்த ஆய்வு பண்றாங்க, குடோன் ஆய்வு பண்றாங்க. அதுக்கு அந்த ஆய்வு பண்ண ஒரு வாரத்துக்குள்ளேயே பருவமழை தொடங்கிடுது. இந்த பாதிப்பு கூடுதலாயிருது. அப்ப உணவுத்துறை மந்திரியுடைய அக்கறையற்ற போக்குங்கிறது ஒண்ணு. ஆனா முதலமைச்சர் சரியா நடவடிக்கை எடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் 5,10,000 ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி கிடையாது. இந்த ஆண்டு 6,43,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் கூட. அது உற்பத்தி கூடுதலாக வருதுன்னு உண்டே தெரியும், கிளைமேட் ஒத்துருதுன்னு தெரியும், உற்பத்தி மகசூல் அதிகரிக்க போகுதுன்னு தெரியும். இது கணக்கிடாது அமைச்சருடைய தவறு என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனா அவ்வளவு நெல்லையும் கொள்முதல் பண்ணியிருக்காங்களே. குறுவைக்கு பொறுத்தளவு பிரைவேட் கொள்முதல் யாரும் பண்ண மாட்டாங்க. தனியார் வியாபாரிகள் சம்பாவம் நிறைய பண்ணுவாங்க, குறுவை நெல்லை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாக் வைக்க முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதை முளைச்சிரும் அப்படின்னு பயந்துட்டு கொள்முதல் பண்ணுங்க. எல்லா நெல்லுமே தான் கவர்மெண்ட் தான் கொள்முதல் பண்ணணும். இவ்வளவு நெல்லையும் கொஞ்சம் அழிவுக்கு பிறகு அழிவு கழிச்சாலும் பெரும்பகுதி நெல்ல இந்த அரசாங்கம் தானே கொள்முதல் பண்ணிருக்கு. வெளியில ஆட்டி விற்க யாரும் வாங்கல. இது தவறான ஒரு கருத்துக்கெல்லாம் தவறா சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எழுத்து நின்று போராட்டம் நம்பர் 1 வைப்போம். இன்னைக்கு மேகதாது அணை இந்த தீர்ப்பு நாங்க 2ஆம் தேதி நாங்க தமிழ்நாடு விவசாய சங்கம் நடத்தலாம். உடனடியே தமிழ்நாடு அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும்னு. ஆனா நீங்க முதலமைச்சர் பிரதமரை வரவேற்கிறீங்க, குறைந்தபட்சம் ஈரப்பதம் விலக்களிக்க முடியல, கேட்கறதுக்கான ஒரு இதே இல்லையே உங்கள்கிட்ட, அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதனால நம்ம கொள்முதலை பொறுத்த அளவுங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும். குறிப்பா கொள்முதல் செய்யப்படுறதால உடனடியா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இன்னும் ஒருத்தர் சொல்லிருக்கா, பூமிதான இயக்க தலைவர் சொன்னாரு, அந்த ஊர்ல விளையிறத அந்த ஊர்லயே மார்க்கெட்டிங் பண்ணணும், அதான் டிரான்ஸ்போர்ட் செலவு இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. இப்படியான தொலைநோக்கு சிந்தனையோட அந்த அரசாங்கத்துக்கு இந்த சத்தியம் டிவி நல்ல கருத்து சொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே.